இந்தியா முழுக்க இன்னைக்கு நீட் எக்ஸாம் 2வது முறையா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய நிர்வாக தோல்வியால. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சீரியஸான விஷயத்தை பார்க்க போறோம். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, இந்தியா முழுக்க இன்னைக்கு நீட் எக்ஸாம் 2வது முறையா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. ஆனா அது மிகப்பெரிய குளறுபடியால இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அகைன் இன்னைக்கு நீட் எக்ஸாம் நடத்திருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் நடத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2வது ஒரு மாணவர் உயிரிழந்திருக்காரு சொல்லி நியூஸ் வருது. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு மாணவி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உயிரிழந்திருந்தாங்க. இன்னைக்கு ரெண்டாவதா ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான உயிரிழப்புகள் மாணவர்கள் தொடர்ச்சியா ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த தேர்வுகள் முறையா நடக்காதனாலையும், இந்த தேர்வுகளுக்கு முறையா வழிகாட்டுதல் இல்லாதனாலையும் தான் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பணக்காரர்களா இருந்தா அவங்க ஒரு மாதிரியா படிக்கிறதும், ஏழைகளா இருந்தா அவங்க ஒரு மாதிரியா படிக்கிறதும், அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாதிரியா படிப்பும், அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு படிப்புமா இருக்கிறதுனாலதான் இந்த சிஸ்டமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகி, இதுல நடுவுல சிக்கிக்கிற மாணவர்கள் தான் இந்த மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. என்னைக்குமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு முடிவுக்கும் தற்கொலை அப்படிங்கிறது தீர்வாகாது. நீங்க கான்பிடண்டா இருக்கணும், மாணவர்கள் எல்லாமே கான்பிடண்டா இருக்கணும். இது சாதாரண விஷயம் தான் அப்படி சொல்லி கடந்து போகக்கூடிய எந்த ஒரு மன ரீதியிலான உளவியலான எந்த ஒரு கருத்துக்களையுமே மாணவர்கள்ட்ட சொல்லாததுனாலதான் இன்னைக்கு மாணவர்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாம் நடந்து அது கேன்சல் ஆயிருக்கு. இதனால எந்த அரசாங்கங்களும் பொறுப்பெடுத்து அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மறுபடியும் செஞ்சாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நீட் மாதிரியான எக்ஸாம்கள் முறையா நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அது முறையா நடக்கிறதோட மட்டும் இல்லாம ஏழை மாணவர்களுக்கும் மருத்துவத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் அடித்தட்டு மக்களா இருக்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. 2 மாணவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல இந்த மாதிரி எந்த முடிவுகளும் வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் எடுக்காதீங்க. மருத்துவத்துறையில படிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு. நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கடினமா உழைங்க. இந்த உலகம் உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.